வணக்கம். தமிழன் செய்தி களம். சீர்காழி அருகே புத்தூர் அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் 72 வயதில் புத்தகத்தை சுமந்து கொண்டு டிப்ளமோ படிக்கும் முதியவருக்கு பாராட்டுகள் குவிகின்றன. கடலூர் மாவட்டம் வடலூர் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வமணி. 72 வயதாகும் இவர் ஐடிஐ முடித்துவிட்டு எம்காம், MBA படிப்பை முடித்துள்ளார். இவருக்கு திருமணமாகி 2 மகள்கள் உள்ளன. 2 மகள்களுக்கும் திருமணம் தற்போது முடிந்த நிலையில் மனைவியுடன் வடலூரில் வசித்து வரும் இவர் நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளார். இவர் ஓய்வு பெற்று 10 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் படிப்பின் மீது ஏற்பட்ட ஆசை காரணமாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே புத்தூர் ஸ்ரீனிவாசா சுப்ராயா அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் சேர்ந்து டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் வடலூர் பகுதியிலிருந்து தினந்தோறும் கல்லூரிக்கு பேருந்து மற்றும் ரயிலில் வந்து செல்கிறார். இவர் தினந்தோறும் சுறுசுறுப்பாக மற்ற மாணவர்களைப் போல் தோளில் புத்தக பையை சுமந்து கொண்டு கையில் மதிய உணவை எடுத்துக்கொண்டு கல்லூரிக்கு உரிய நேரத்தில் வந்து செல்கிறார். இவரது மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாத போதும் அவருக்கு தேவையான அனைத்தையும் செய்துவிட்டு காலை 9 மணிக்கு சரியாக கல்லூரிக்கு வரும் அவர் மாலை 5 மணிக்கு கல்லூரி முடித்துவிட்டு மீண்டும் வடலூர் பகுதிக்கு செல்கிறார். இவருடன் பழகும் மற்ற மாணவர்கள் அவரை தாத்தா என்று அன்புடன் அழைக்கிறார்கள். தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர்கள் முதல் மாணவர்கள் வரை இவரை ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றனர். மற்ற மாணவர்களுக்கு ரோல் மாடலாக திகழும் இவரை அனைவரும் பாராட்டி வருகின்றனர். படிப்பு வயதுக்கு ஒரு காரணம் இல்லை என்பதை இவர் நிரூபித்து வருகிறார்.